ஆறுன்னு டைட்டில் பார்த்து நம்பர் ஆறுன்னு நினச்சிடாதீங்க. இது தண்ணி ஓடுற ஆறுங்க. பெரியார் பாசன கால்வாய் ஒன்றோட வரலாறு இது. ஒரு ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் வைகாசி மாதம் போல் தண்ணி முதல்ல வரும் ஆற்றுக்காலில். அந்த ஆற்றுக்காலில் வர தண்ணியில் போய் எல்லோரும் அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து மஞ்சள் கலந்து தண்ணியை ஒரு சொம்பில் கொண்டு போய் பித்தளை சொம்போ சில்வர் சொம்புலையோ கொண்டு போய் ஆற்றுக்காலில் விடுவாங்க. ஒரு 2-3 நாளில் வந்து சுத்தமாயிரும். ஆற்றுக்கால் அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து தண்ணி புது தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் க்ளீன் கொஞ்சம் பண்ணுவாங்க. முள் செடி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா குளிக்க எல்லோரும் ஆரம்பிச்சிடுவாங்க. குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே வந்து ஆற்றுக்கால் தான். இப்போ மாதிரி சாக்கடை செப்டிக் டேங்க் தண்ணிலாம் வந்து அந்த காலத்தில் கலக்காத காலம். அதில் குளிக்கிறது வந்து ஒன்று கரையிலேருந்து ஜம்ப் பண்ணுறது ஆற்றுக்காலுக்குள்ளே, இன்னொன்று அந்த ஆற்றுக்காலை ஒட்டின பாலங்கள் இருக்கும் இல்லையா, ரோட்டை ஒட்டின பாலங்கள், அது மேலே ஏறி டைவ் அடிக்கிறது. அப்புறம் அந்த பாலத்துக்கு அடியில் கூடி இந்த சைடு அடுத்த சைடு வந்து கரை மேலே படிக்கட்டெல்லாம் இருக்கும், ப்ராப்பரான ஆற்றுக்கால் அதெல்லாம். அதில் ஏறி திரும்ப ஓடி போய் அடுத்த ஜம்புக்கு தயாராகிறது. வீட்டில் இருக்கவங்க பார்க்காம இருக்கும்போது ஸ்கூல் விட்டு ஹாஃப் டே ஸ்கூல் விட்டால் வந்து ஆற்றுக்காலில் தண்ணி ஓடிட்டுருக்கும்போது ஜம்ப் பண்ணி உள்ளே கண் சவக்கிற அளவுக்கு ஆற்றுக்குள்ளேயே கடந்துட்டு தலையெல்லாம் திரும்ப சீவன மாதிரி மேலே காய வச்சு ட்ரெஸ்ஸு காஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் அடி வாங்காமல் தப்பிக்கிற காலம் அந்த காலம். இப்போலாம் வந்து பிள்ளைங்க ஆறு குளம் இதெல்லாம் வந்து கண்ணில் கூட பார்க்காம வாழ்ந்துட்டுருக்காங்க. நீச்சல் தெரியாது. இன்னும் நிறைய அநியாயங்கள் இந்த காலத்தில் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையுமே வந்து மொபைல்லே காமிச்சிட்ருக்கோம். நேராக காமிக்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயமாயிருச்சு. காமிச்சாலும் உள்ளே இறங்கி குளிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து இப்போ சுத்தமாகவும் இல்லை ஆற்றுக்கால்கள். இந்த அளவுக்கு ஒரு அருமையான வரலாறு வந்து நம்ம பெரியார் பாசன கால்வாய் எல்லாத்துக்குமே இருந்துச்சு பழைய காலத்தில். இப்போ காலத்தில் வந்து ஆறு குளம் தேடி நம்ம அடுத்தடுத்த ஊருங்களுக்கு வந்து டூர் ட்ரிப்பாக தான் போய் தேட வேண்டியதாக இருக்குது. பக்கத்தில் இருக்க கால்வாயெல்லாம் வந்து அசுத்தப்படுத்திட்டாங்க. அது எந்த அளவுக்கு இப்போ யூஸ் ஆகுதுன்னு தெரியல.